வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கடந்த சில வாரங்களாகவே பிரபல பிக் பாஸ் பிரபலத்திற்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பிக் பாஸ் பிரபலத்துடைய போட்டியாளர் தான் இப்போது இணையதளத்துல அதிகமாக அவரை பத்தி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அவரோட உடல்நலம் குறித்து இப்போது ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர் ஒருவர் தீவிர சிகிச்சையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது. தமிழில் பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி தொடங்கி 100 நாட்களை கடந்து இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது. இந்த சீசனில் கூல் சுரேஷ், பூர்ணிமா, ரவி, ரவீனா தாகர், சுரேஷ் ஆண்டனி, நிக்சன், சரவண விக்ரம், மாயா, விஷ்ணு, ஜோவிகா, அக்ஷயா உதயகுமார், மணிச்சந்திரா, வினுஷா தேவி, யுகேந்திரன், விசித்ரா, பாவா செல்லத்துறை, விஜயவர்மா என்ற பலருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கலந்து கொண்டாங்க. இதுவரை இவங்க பாவா, வினுஷா, யுகேந்திரன், அன்னபாரதி, பிரதீப், ஐஷு, கானாபாலா, அக்ஷயா, பிரபா, ஜோவிகா, அனன்யா, கூல் சுரேஷ், சரவணா, நிக்சன், ரவீனா, விசித்ரா ஆகியோர் வெளியேறியிருக்காங்க. மேலும் கடந்த வாரம் பணப்பெட்டி டாஸ்கிங் நடந்தது. இதில் பூர்ணிமா, ரவி 16 லட்சம் ரூபாயை பணத்துடன் வெளியேறினாங்க. இந்த நிகழ்ச்சியில் சில நாட்கள் தான் இருக்கிறது. இதில் யார் டைட்டில் பட்டாளத்தை வெற்றி பெறுவார்கள் என்ற ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த வாரம் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் உடைய கடைசி வாரம் என்றே சொல்லலாம். தற்போது பிக் பாஸ் வீட்டில் விஷ்ணு, மாயா, விஜயவர்மா, தினேஷ், அர்ச்சனா ஆகிய 3 பேரும் தான் இருக்காங்க. இவர்கள் 6 பேருமே கடைசி வரை இருப்பார்களா? இந்த வாரமும் மீட் வித் எவிக்ஷன் நடந்து யார் வெளியே செல்வார்கள் என்று தெரியவில்லை. ஆக மொத்த டைட்டில் வின்னரை யார் அடிக்க போவார் என்ற பல கேள்விகளுடன் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள்ல காத்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த வாரத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரம்மாண்டமாக ஃபைனல் நிகழ்ச்சி நடத்த பிக் பாஸ் குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிலையில போட்டியாளர்கள் ஒருவர் மருத்துவமனையில் இருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பரவப்பட்டு வருகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்படுவதுதான் பாவா செல்லத்துறை. இவர் எழுத்தாளர். ஆனந்த விகடன் நிறைய கட்டுரைகளை, கதையெல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி நுழைந்து ஒரு சில வாரத்திலேயே இவர் உடல்நலவு குறை காரணமாக வெளியேற்றி விட்டார். இருந்தாலும் நிகழ்ச்சியில் இருந்த சில நாட்களாகவே இவர் சொல்லிய கதையெல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர சர்ச்சையை கிளப்பியிருந்ததே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய பிறகு இவர் குறித்து வெளியான விமர்சனங்களும் விளக்கமும் கொடுத்திருந்தார். மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு இவர் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த ஜப்பான் படத்தின் இசை விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டார். இப்படி இருக்கும் நிலையில இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு அதோடு அவருக்கு அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கிறது. அது எதற்கு என்ன என்று தெரியவில்லை. ஏற்கனவே இவர் நெஞ்சுவலியின் காரணமாகத்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த தகவல் தான் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.